அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாயோட ஆட்சி பலம் பெற்று சரி ஆட்சி பலம் பெறக்கூடிய வீடான விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 10ஆம் வீடு வந்து சிம்ம ராசி வருவாரு. அதுக்கு அதிபதி வந்து சூரியன். அப்ப சூரியனுடைய அருள் இருந்தா தான் இவங்க வந்து பலவிதமான துறைகள்ல வந்து பிரகாசிக்க முடியும். அப்ப சூரிய பகவானுடைய அருளை பெறுவதற்கு இவங்க கண்டிப்பா டெய்லி வந்து காலையில ஆதித்ய ஹிருதயத்தை படிப்பதும், சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு சூரிய நமஸ்காரத்தை செய்வதும், சூரியனுடைய வழிபட்ட ஸ்தலமான சூரியனார் கோவிலுக்கு போய் சென்று வழிபடுவதெல்லாம் இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். இவங்க சோம்பலை தவிர்த்தாலே போதும் பலவிதமான வெற்றிகளை கொடுக்க முடியும். ஏன்னா இங்க தான் வந்து சந்திரன் நீச்சமா வராரு. அதே மாரி தியான பயிற்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப மிக முக்கியமானது. சைவ உணவுகளை மேற்கொள்வது இவங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். அது மட்டுமல்லாம, இவங்க சந்திரனுடைய வழிபாடு, சூரிய வழிபாடு, முருகனுடைய வழிபாடு எல்லாமே இவங்களுக்கு வாழ்க்கையில பலவிதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தி தரும். மிக முக்கியமாக வந்து சூரியன் உங்க ஜாதகத்துல எப்படி இருக்காரோ, அத வச்சு தான் வளர்ச்சி. அப்போ உங்களுக்கு குடுக்குறாரா, தடுக்கிறாரா, கெடுக்கிறாரா, முடக்குறாரான்னு தெரியாம, நீங்க என்ன பயிற்சி பலன கேட்டாலும் உங்களுக்கு வேலைக்கு ஆகாது. அது தெரிஞ்சு